அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் ஒப்பீட்டு திறன். நல்ல ஆளுமைகள் தங்கள் வாழ்விலும் பணியிலும் பல்வேறு திறன்களை பயன்படுத்துகின்றார்கள். திறன்கள் கூட கூட ஆளுமையும் கூடுகிறது. இயேசுடைய வாழ்வில் எத்தனையோ திறன்கள், அறிவாற்றல் திறன்கள், ஞானம் நிறைந்த திறன்கள். அவற்றில் ஒன்றுதான் ஒப்பீடும் திறன், கம்பேரிசன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஒன்றோடு ஒன்றை ஒப்பிட்டு பார்த்து அதன் வழியாக நம்முடைய பணியை மேம்படுத்துவது. நீதிமொழிகள் 9:13 ஒரு செய்தியை வாசிக்கின்றோம். மதிகேடு என்பதை வாயாடியான அறிவில்லாத எதற்கும் கவலைப்படாத ஒரு மனிதருக்கு ஒப்பிடலாம். எனவே ஒப்பிடுவது என்பது நல்ல ஒரு திறன். இயேசு பலவிதமான ஒப்பீடுகளை தன்னுடைய பணியில் வாழ்வில் பயன்படுத்தினார். மத்தேயு நற்செய்தி 13:24 விண்ணரசை வயலில் விதைக்கப்படும் விதைகளுக்கு அவர் ஒப்பிட்டார். மத்தேயு 18:23 கணக்கு கேட்க விரும்பிய அரசருக்கு ஒப்பிட்டார். மத்தேயு 20:1 வேலையாட்களை தேடிச் சென்ற நிலக்கிழாருக்கு ஒப்பிட்டார். இறையாட்சி இதற்கு ஒப்பிடப்படுகிறது. இறையாட்சி நிலக்கிழாருக்கு ஒப்பிடப்படுகிறது. இறையாட்சி விதைகளுக்கு ஒப்பிடப்படுகிறது. இறையாட்சி புதையலுக்கு ஒப்பிடப்படுகிறது. ஆகவே ஒப்பீடு, கம்பேரிசன் என்பது இதற்கும் இதற்கும் உள்ள ஒற்றுமைகள், இதற்கும் உள்ள வேற்றுமைகள் என்று பலவற்றை நாம் ஆய்வு செய்யாத ஒரு அறிவாற்றல் திறன். ஒப்பிடுவது என்பது அறிவாற்றல் திறன். நாம் சில சமயத்தில் சொல்கிறோம், நாம் மனிதர்களை, குழந்தைகளை ஒருவர் ஒப்பிடக்கூடாது என்று சொல்கிறோம். அது ஒரு வகையில் ஒரு உளவியல் செய்தி. இன்னொரு வகையில் ஒப்பிட்டால்தான் தரம் கூடும், மேம்படும். ஆகவே ஒரு நாட்டை இன்னொரு நாட்டோடு ஒப்பிடுகிறோம், ஒரு நிறுவனத்தை இன்னொரு நிறுவனத்தோடு ஒப்பிடுகிறோம், ஒரு பங்கை இன்னொரு பங்கோடு நாம் ஒப்பிடுகிறோம். ஒப்பிடும் பொழுது அங்கே என்னவெல்லாம் நிறைகள் இருக்கின்றன, அங்கு இருப்பது போல இங்கும் நாம் மேம்படுத்தி கொள்ளலாம். எனவே ஒப்பீடு என்பது நல்ல ஒரு பணித்திறன். நல்ல ஆளுமைகள் இந்த ஒப்பீட்டு திறனை பயன்படுத்தி தங்களுடைய பணியை மேம்படுத்திக் கொள்கின்றார்கள், தங்களுடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்கின்றார்கள். நாம் கூட நம்முடைய வாழ்வில் ரோல் மாடல், நல்ல மாதிரிகளை முன்வைத்து அவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கின்றோம். ஒப்பிட்டு பார்த்து அவர்களைப் போல நாம் வாழ வேண்டும், நாமும் சிறந்த மாதிரிகளாக மாற வேண்டும். அப்போது நம்மை ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு தங்களுடைய வாழ்வை நம்மோடு ஒப்பிட்டு அவர்கள் வளர்ச்சி பெறுவார்கள். எனவே ஒப்பீட்டு திறன் என்பது ஒரு ஆளுமை திறன். இயேசு இந்த திறனை மிக இயல்பாக, மிக நேர்த்தியாக, சிறப்பாக பயன்படுத்தினார் என்பதை நற்செய்தி நூல்கள் நன்றாக பதிவு செய்திருக்கின்றன. இயேசுவின் ஆளுமையை போற்றுவோமாக. இயேசுவிடமிருந்து இந்த திறனை நாமும் கற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.